புதுச்சேரி வாசிகளுக்கு வார இறுதி நாட்களில் சாலையில் பயணிப்பது என்பது சர்க்கஸ் செய்வது போலத்தான். தொலைநோக்கு பார்வையற்ற ஒரு நிர்வாகத்தால் சலிப்படைந்து விரக்தியிலேயே இதற்கெல்லாம் பழகிவிட்டனர். பிரெஞ்சு கால கட்டடங்களை ஒதுக்கிவிட்டு சற்று உற்று நோக்கினால் குண்டும் குழியுமான சாலைகள், மாசடைந்த காற்று, அசுத்தமான குடிநீர், சாலையோர ஆக்கிரமிப்புகள் என புதுச்சேரியின் உண்மையான வளர்ச்சி தெரிய வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புதுச்சேரி சீரழிந்து வருவதற்கு என்ன காரணம்? புதுச்சேரி அரசாங்கம் டூரிஸ்ட் நம்பி இல்லை, மதுபானத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க புதுச்சேரி அரசு. இன்னொன்று இங்கே எங்கேயுமே அடிப்படை ரோடு வசதிகள் எங்கேயுமே சரியில்லை. பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாமே ஒஸ்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிறீங்கன்னா மினிமம் ஒருத்தர் எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் வரலனா கூட அரியாங்குப்பத்துலேருந்து ஜிஹெச்சுக்கு வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. இன்னொன்று டிராஃபிக்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருமே பப்ளிக் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. ஃப்ரீ லெஃப்ட்டுக்கு உண்டான இடத்த விட மாட்டுறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க இப்போ வெளில போர்டு ரேட்டு வெளில வச்சிடுறாங்க. ரோட்டில் பாதி பேர் டூ வீலர் விட்டுறாங்க ஒரு சைடில். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைட்லாம் வரவே முடியல. அது நீங்கள் போக்குவரத்து கூட பாஸ் சிஸ்டத்தை கொண்டு வரணும் தான் நாங்கள் சொல்கிறோமே. அப்போ தான் சிட்டி உள்ள எவ்வளோ வண்டி என்ட்ரு ஆகுது, எவ்வளோ வண்டி இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு மாதிரி நம்ம இதுக்கப்புறம் டிராஃபிக் எங்கே மாற்றி விடணும், எங்கே வண்டியை பார்க்கிங் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அங்கே நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எவ்வளோ வண்டி வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சென்னை விழுப்புரம் மார்க்கத்தை இணைக்கும் புதுச்சேரியின் பிரதான சந்திப்பான இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சதுக்கம் பகுதி பெரும் போக்குவரத்து நெரிசலை தினமும் சந்திக்கின்றது. இந்த இரு சந்திப்புகளை இணைக்கும் வகையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது இந்த நெரிசலுக்கு தீர்வாக இருக்கலாம். ஆனால் இந்த திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். குறிப்பாக உப்பனாறு வாய்க்கால் வழியே காமராஜர் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலையை இணைக்க கடந்த 2008 தொடங்கப்பட்ட பாலத்தின் பணி நிதி பற்றாக்குறை காரணமாக இடையில் நிறுத்தப்பட்டு கடந்த 2024 ஆண்டுதான் புதிய டெண்டர் மூலம் மீண்டும் தொடங்கப்பட்டது. 732 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் பணி 18 ஆண்டுகளாக நிறைவடையாமல் இருப்பதே இதில் மக்கள் நம்பிக்கை இழக்க காரணம். நம்ம மாநிலத்தில் அதிக டிராஃபிக் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி சிலையிலேருந்து மரப்பாலம் வரையும் மேம்பாலம் கட்டினதுலேருந்து அந்த பாலத்தை பேச்சுவர்க்கு தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஊழல் நடந்தது. 4,10,000 ஒரு மொபைல் டாய்லெட், 10 மொபைல் டாய்லெட் வாங்கினதா ஸ்மார்ட் சிட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த 10 மொபைல் டாய்லெட் எங்கே இருக்குது? ஒரு இடத்துல கூட கிடையாது. அப்போ இந்த மாதிரி சுற்றுலாத்துறையை வச்சு இவங்க கொள்ள மட்டும்தான் அடிக்கிறாங்க. அதாவது மதுபானம் நடத்துறது கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் தனியார் தான் நடத்துகிறாங்க. அதுலேயும் இல்லீகலாக சம்பாதிக்கிறது. அதாவது அனுமதி இல்லாமல் கெஸ்ட் ஹவுஸு, அனுமதி இல்லாமல் பப்பு, அனுமதி இல்லாமல் ஸ்பா, இதெல்லாம் தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூ எல்லாமே தனிநபர்கிட்ட பிளாக் மணியாக போகுது. இது பொதுமக்களுக்கான நடைபாதை தான். ஆனால் அவர்கள் அதில் நடக்க முடியாது. கடைக்காரர்கள் நடைபாதை முழுவதையும் ஆக்கிரமித்து விடுவதால் சாலையில் இறங்கி நடக்கும் மக்கள் விபத்துக்களை சந்திக்கின்றனர். இப்போ டூ வீலர்லாம் வாடகை விடுறாங்க. அது சட்டவிரோதமாக தான் பெரும்பாலான டூ வீலர் நிறுவனங்கள் நடந்தது. அரசு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு வாகனத்துக்கு நீ வண்டி வச்சுருக்கோன்னா இவ்வளோ பணம் கட்டணும், அந்த வண்டிக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும். ஆனால் அந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு வாகனமும் கிடையாது. ஒரே ஒரு வண்டி கூட டேக்ஸ் கட்டி அந்த டீ போர்டு எடுத்து ஓட்டுவது கிடையாது. எல்லாம் ஓன் போர்டு வண்டியில் ஓட்டுறாங்க. இங்கே இருக்கிற தங்கும் இடங்களில் ஒரு ரெகுலேஷன் கீழே கொண்டு வரணும். யார் ஹோட்டல் நடத்தணும், அந்த ஹோட்டல் நடத்தணும் எப்படி நடத்தணும். இங்கே யார் வேணால் ஹோட்டல் நடத்தலாம், எது வேணால் பண்ணால் பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இது யார் வேணால் வீட்டில் தங்க வச்சுக்கலாம், என்ன வேணால் போகலான்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாத இருக்குது. அதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும். தங்கும் விடுதிகள், வாகனங்கள் நிறுத்துமிடம், படகு சவாரி என எதையும் நெறிமுறைப்படுத்தாத அரசின் அலட்சியத்தால் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை விபத்துகளில் பறிகொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அண்மையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெங்களூருவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உரிமம் பெறாத படகில் சவாரி சென்றுள்ளனர். அப்போது படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி பரிதாபமாக ஒரு பெண் உயிரிழந்தார். மற்ற 7 பேரும் மீனவர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டதால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியின் சுற்றுலாவை வரன்முறைப்படுத்தினால் போக்குவரத்து சிக்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்கிறார் புதுச்சேரி வரலாற்று ஆய்வாளர் அறிவன். இப்போ இந்த மண்ணுக்குரிய மக்களே இந்த சுற்றுலாவை வெறுக்கக்கூடிய சூழலை இப்போது அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது. அப்போது அரசு அதை முன்னெடுத்து அதை என்ன செய்யணும்னா புறநகர் பகுதிகளில் இப்படி ஒரு மேற்கத்திய பண்பாட்டுக்குரிய சூழலை பார்க்கணும்னா புறநகர் பகுதிகளில் கொண்டு போகிற மாதிரி ஏற்படுத்தணும். அதுபோல் போக்குவரத்து நெரிசல்களையும் புறநகர் பகுதிகளிலேயே வண்டிகளை நிறுத்திட்டு இங்கே அமைதியான சூழ்நிலையில் வருவதற்கான கட்டமைப்பை நான் முன்பே சொன்னதை போல் பாரிஸ் போன்ற அமைப்புகளை கொண்டு வரணும்னு சொன்னால் பாரிஸ் 20 வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரே ஒரு வட்டம் தான் புதுச்சேரி, ஒரே ஒரு வட்டம் தான். இந்த ஒரு வட்டத்தை சரி ஒரு
செம்மையான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுன்றது அரசினுடைய ஒரு கட்டாய தேவை. அதை ஒரு மின் ஊர்திகள் போல், எலக்ட்ரிக் ட்ராம்ஸ் போல் ஏதாவது அமைத்து எந்தெந்த இடங்கள்லாம் இறங்கிறது ஏறுறது, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம், மின்சார பேருந்துகள்லாம் அரசு அமைச்சிருக்குது. அதுபோல் பல வகையான நெறிமுறைகளை ஏற்படுத்தணும். வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வரும் வெளிமாநில வாகனங்களை சமாளிப்பது போக்குவரத்து காவல்துறைக்கு பெரும் சவாலாக உள்ளது. இதனை சமாளிக்க முழு அளவில் காவல்துறையினரை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த இடத்தில்தான் 18 ஆண்டுகளுக்கு முன் புதுவையின் மத்திய சிறைச்சாலை இயங்கி வந்தது. 2008 சிறைச்சாலை மாற்றப்பட்டு இந்த நிலம் புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மண்ணின் அடையாளமான நேரு வீதியின் போக்குவரத்து நெருக்கடிக்கு பல்லடுக்கு கொண்ட பார்க்கிங் கட்டடம் ஒரு பெரும் தீர்வாக இருந்திருக்கும். ஆனால் ஆமை வேகத்தில் நடந்த பணிகள் காரணமாக திட்டத்தின் மதிப்பு மற்றும் வடிவமைப்பை மாற்றி இன்று வரை புழுதி பறக்கும் காலி நிலமாகவே இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் மாற்றம் நிகழும் என காத்திருந்தவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. கடந்த 20 ஆண்டுகளில் புதுவையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் அசமந்த போக்குக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்காது என குதிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மொபிலிட்டி பிளான் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து புதுச்சேரிக்கு உள்ளே வரும்போது நாங்கள் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப்பில் இப்போ ICCCன்னு ஒன்று இப்போ வந்து ஒரு புது ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு நிறுவியிருக்கும். இது பாண்டிச்சேரி முழுக்க வந்து கிட்டத்தட்ட 400 கேமரா போட்டிருக்கோம். இப்போ அந்த கேமரா மூலமாக எந்தெந்த பகுதியில் நெரிசல் இருக்குதுன்னு அவங்க அங்கேருந்து பார்த்து கமெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் போக வேண்டாம், அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப் வரும்போதே அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன். எந்த தெருவில் இடம் இருக்குது, நான் அந்த தெருவை வரும்போதே அவன் ரிசர்வ் பண்ணிட்டு வரலாம். சுற்றுலா பயணி வரும்போதே கோரிமேடு என்ட்ரன்ஸ் ஆகிறாங்களா, இதில் காலாப்பட்டில் என்ட்ரன்ஸ் ஆகிறாங்களா, கடலூர் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க, வரும்போதே நகரப்பகுதியில் எந்தெந்த இடத்துல வந்து வேக்கன்சி இருக்குது, அதாவது ரோட்டில் பார்க் பண்ணுறது அந்த இடத்த வந்து நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்க் பண்ணுறது அவன் வரும்போதே ஸ்லாட்டை வந்து போட்டுட்டு வரலாம். அதெல்லாம் வரும்போது எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்காது. மக்கள் வந்து இது ஒரு இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும். புதுச்சேரி அரசாங்கம் வந்து கடந்த காலங்களில் இதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சிருக்கணும். மக்கள் வந்து இன்றைக்கி வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கட்டமைப்பை யார் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வரக்கூடிய வார இறுதி நாட்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாகத்தான் இருக்கிறாங்க. புதுச்சேரி மக்களுக்கான எந்த விதமான அதில் பயணம் என்பது கிடைக்கல. மக்கள்கிட்ட வாங்குகிற வரிக்கு அவர்களுக்கான நல்ல விதமான சாலைகள், கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை என்பது தான் புதுச்சேரியில் இருக்குதுன்னு சொல்லுவோம்.